ஐயா சொல்லி தந்தாங்களா? பாரதி சொல்லி தந்தாங்களா? சே சே வெக்கக்கேடு, தூ தூ மானக்கேடு. பதில் சொல்லு, பதில் சொல்லு. அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். உனக்கு உலகி அஞ்ச மாட்டோம். கெஞ்ச மாட்டோம், கெஞ்ச மாட்டோம். அராஜக அலுவலர்களே, வீரட்டும் அலுவலர்களே, நிறுத்திக்கோ, நிறுத்திக்கோ. ஆணவத்தை நிறுத்திக்கோ, அராஜகத்தை நிறுத்திக்கோ. மோதாதே, மோதாதே. இன்று பெண் தொழிலாளிக்கு நியாயம் கேட்டு எமது பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நலச்சங்கம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கும் வெளியுலக தோழர்களுக்கும் கொண்டு சேர்க்க வந்திருக்கும் ஊடக தோழர்களே, உங்களுக்கு வணக்கம். இந்த போராட்டம் என்னென்னா, முக்கியமாக இவர் எமது சங்கத்தின் பொருளாளர் தோழர் சிந்தாமணி அவர்கள். இவருக்கு பதிவாளர் அலுவலக ஏஎன்பி செக்ஷன் உதவி பதிவாளர் நாகராஜ் பணி நேரம் முடிஞ்சு 5:30 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் அந்த அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் இருந்தும் அவரை மட்டுமே இருக்க சொல்லி வற்புறுத்தியுள்ளார். அவரும் ஒரு வார காலம் செய்துள்ளார். அடுத்த வாரமும் சிந்தாமணி நீதான் இருக்க வேண்டும், நீதான் லோக்கல் என்று தரக்குறைவாக பேசியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு பணி ஆணை கொடுங்கள் இருக்கிறேன் என்று கேட்டதற்கு அதெல்லாம் தர முடியாது, உனது பணி நீட்டிப்பு ஆணையை நான் அனுப்ப முடியாது, என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொள் என்று ஆணவமாக பேசியுள்ளார். இதனை எங்களது தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதற்கு பின்னால் 2 மாத காலமாக அவருக்கு பணி ரீதியாக துன்புறுத்தலையும் அச்சுறுத்தலையும் அவர் கொடுத்து வந்துள்ளார். தேவையில்லாத வேலைகளை கொடுப்பது, அவசரம் என்று ஒரு வேலையை கொடுப்பது, அதை வைத்துவிட்டு இன்னொரு வேலையை செய் என்று சொல்வது, அதை முடித்து போனால் இதையே ஏன் செய்யவில்லை என்று கேட்பது, இப்படி மன ரீதியான ஹராஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறார். இதனை தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவரது பணி நீட்டிப்பு ஆணையை அனுப்பாமலேயே வைத்திருந்து விட்டு கடந்த 8/7/2025 அன்று அவர் பணிக்கு வந்தபோது, சிந்தாமணி நீ வேலைக்கு வர வேண்டாம், வெளியே போ, வீட்டுக்கு போ என்று பேசியுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த பாரதி மண்ணிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி பெண் உரிமையை மீட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருப்பது வெட்கக்கேடானது, அவமானப்பட வேண்டிய செயலாகும். இது குறித்து பதிவாளர் நான் வந்ததும் சரிப்படுத்துகிறேன் என்றார். அவருக்கு தொழிற்சங்கமும் தோழர் சிந்தாமணியும் 13/7/2025 அன்று முறைப்படி கடிதம் கொடுத்தது. அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இவருக்கு பணியிட மாறுதல் என்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஏற்கனவே துன்புறுத்தப்பட்ட தொழிலாளி, பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு தண்டனை கொடுப்பது போல் பணியிட மாறுதல் என்கிறார். அவருக்கு பணியை நீட்டிப்புக்கான ஆணையும் வரவில்லை, பணியிட மாறுதலுக்கான ஆணையும் கொடுக்க மறுக்கிறார்கள். இது சட்டப்படி குற்றம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதே போன்ற செயலை பதிவாளர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறோம். காரணம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் 2024ஆம் ஆண்டு எமது சங்கத்தோழர் சிந்தாமணி அவர்கள் நிதி அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது, எங்களுக்கெல்லாம் பிஎஃப் பிடித்தம் செய்யலாமே, 6.5 கோடி பணத்தை பிஎஃப் கமிஷன் ஆஃபீஸ்க்கு பெனால்ட்டியாக கட்டினீங்களே, எங்கள் பணத்தானே கட்டினீங்க, ஏன் அது எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி உரிமையை கேட்டதற்காக அந்த அலுவலகத்திலேயே அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டார். இதே போன்று அங்குள்ள துணை பதிவாளர் கனகராஜும் அங்குள்ள அலுவலர்களும் இவருடன் மற்ற தொழிலாளிகள் பேசாமலும் பண்ணாமலும் செய்திருந்து மன உளைச்சல் படுத்தி 2 மாதம் கழித்து அனுப்பி ஏஎன்பி செக்ஷன் பணியிட மாற்றமும் செய்துள்ளார்கள். இதனால் அவர் கடந்த 4 ஜனவரி முதல் மே மாதம் வரை ஊதியம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்ட அவருக்கு மீண்டும் நாகராஜ் அவர்கள் அதே வேலையை செய்கிறார். இதனை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளது. தற்காலிக தொழிலாளர்கள் என்பதாலேயே நாங்களே தான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். அப்போது அந்த மாதிரி அராஜகம் ஊழல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுது. பதிவாளர் இதற்கு உடந்தையாக இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் எமது தொழிற்சங்கத்துக்கு எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களது நீண்டகால கோரிக்கைகளான இபிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும், இஎஸ்ஐ பிடித்தம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு கோவை மாவட்ட ஆட்சியரின் குறைந்தபட்ச ஊதிய உயர்வை 1/4 ஏப்ரல் மாதம் முதலே நிதியாண்டு முதலே நிலுவைத்தொகையுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த கடந்த 3 வருட காலமாக இந்த பல்கலைக்கழகம் முற்றிலும் புறக்கணித்துள்ளது. எஃப்ஓ என்பவர், அவர் ஃபாரின் சர்வீஸ் என்றாலும் கூட முருகன் அவர் பெயர், அவர் முற்றிலும் இங்கு மாறுவேடம் போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
அது தொடர்பாக துணைவேந்தர் குழுவும் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யுங்க உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னால் கூட இல்லை சார் எனக்கு இதில் தெரியாது சார், அவர் துறை வேலை என்னவென்று அவருக்கே தெரியவில்லை. அப்படிப்பட்ட எஃப்ஓ இங்கு தேவையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பாரதியார் பல்கலைக்கழக நிதி அலுவலகம் முடங்கி போய் கிடக்கிறது, முடக்குகிறார்கள். அங்குள்ள அலுவலர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள். தொழிலாளிகளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக எஃப்ஓவையும் மிரட்டுகிறார்கள். எஃப்ஓ பயந்து கொண்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று பொய்க்காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் உடனடியாக மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தலையிட்டும் இந்த பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டினை தடுத்து நிறுத்த வேண்டும், பல்கலைக்கழகம் அழிந்து போவதை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக பாரதியார் பல்கலைக்கழக ஈரோடு மாவட்ட பெருந்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய முதுகலை விரிவாக்க மையத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு 6 மாத காலமாக ஊதியம் வழங்கவில்லை. அவர்கள் எதை வைத்து சாப்பிடுவார்கள் என்கின்ற ஒரு அக்கறை கூட இந்த நிர்வாகத்திற்கு இல்லை. துணைவேந்தர் குழுவாகட்டும், பதிவாளராகட்டும், நிதி அலுவலகமாகட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படுவதே கிடையாது. தொழிலாளிகள் எதை வைத்து வாழுவார்கள்? இதை மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு ஊடகத்தின் வாயிலாக கொண்டு செல்கிறோம். மேலும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற வேண்டும், பணியிட மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு சரியான நிர்வாகிகளை அமைத்து இந்த பல்கலைக்கழகத்தை சீர்தூக்கி நடத்த வேண்டும் என்று எங்களது தொழிற்சங்கம் இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். அதாவது நிர்வாகத்துக்கு எதிராக இல்லைங்க. மே 1ஆம் தேதி எங்களுக்கு இதே மாதிரி தான் பணி நீட்டிப்பானை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புவாங்க. அதை அனுப்பாமல் 4 மாதம் நிர்வாக சீர்கேட்டினால் இங்கேயே பெண்டிங் வச்சுருந்து எங்களை மே 1ஆம் தேதி இதே இடத்துல போராடும் நிலைக்கு தள்ளினாங்க. அப்போ தான் உயர்கல்வித்துறை செயலாளர் ஏன் இப்படி ஒரு தொழிலாளிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, உடனடியாக ஃபைல் கொண்டு வாங்கன்னு சொல்லி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரின் ஆணைக்கிணங்க அது நடத்தி கொடுத்தாங்க. மீண்டும் அதே மாதிரியான செயலை செய்கிறார்கள். இது ஒரு மன ரீதியான மன உளைச்சல், உளவியல் ரீதியான மன உளைச்சலை கொடுத்து தொழிலாளர்களை வஞ்சிக்க நினைக்கிறார்கள். எல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். ஊதிய உயர்வு அங்கே வாங்குறது 20,000 18,000 சம்பளம். இந்த சம்பளத்தை கூட 3 வருஷம் கொடுக்கலன்னா இந்த கோயம்புத்தூரில் எப்படி வாழ்கிறது? அது இந்த நிர்வாகத்துக்கு தெரியாதா? இல்லை அவங்க வாங்காமல் விட்டுருவாங்களா? பொங்கல் போனஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 அன்று தமிழ்நாடு அரசால் அனுமதி அளிக்கப்பட்ட அரசாணையின்படி ஒரு தொழிலாளி ஒரு நிதியாண்டிலே குறைந்தபட்சம் 240 நாட்கள் வேலை செய்தால் அவருக்கு 1000 ரூபாய் மிகையூதியம் வழங்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதை முன்னால் இருந்த உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தும் பொங்கல் தைத்திருநாளுக்கு முன்பாகவே ஒப்புதல் கொடுத்தும் கூட நிதி அலுவலகத்திலே அதை முடக்கி வைத்துள்ளார்கள். இதை இவர்களுக்கு கொடுக்கவே கூடாது என்று ஆடிட் தவறு என்று சொல்கிறார்கள். ஆடிட்டில் கேட்டோம், இங்கே ஆடிட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்குங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் தான். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாய்மொழியாக எதுவுமே எழுத்துப்பூர்வம் கொடுக்க வாய்மொழியாக இல்லைங்க அதில் ஆடிட் இருக்குங்க அதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லி நம்ம கேள்விப்பட்ட எங்கிட்ட யாரும் சொல்லலை. ஒரே ஒரு ஆடிட்டு ஏடி மட்டும் ஆமாங்க பொங்கல் போனஸ் உங்களுக்கு கொடுக்கணும், யார் கேட்டால் என் பேர் ரமேஷ், நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி அதிகாரிகள் பாரபட்சம் பார்க்காமல் சட்டத்தின்படி பணி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தொழிலாளிகளை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது, அதை பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதிக்கக்கூடாது என்பது இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.